எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ரோட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் லோக்கி பராட்டா, அதாவது சொரக்காய் பராட்டா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எலஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. சுரக்காய் தோலை கட் பண்ணி எடுத்துட்டு காயை ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நீர் சத்து நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதோட இதில் இன்னும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கூட இருக்கு. துருவின காயை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பராத்தாக்கு மாவை பிசைஞ்சிடலாம். ஒரு அகலமான பவுல்ல துருவின சுரக்காய், 2 பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய், துருவின ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம். ஓமம் சேர்க்கறது உங்க விருப்பம் தான். ஓமமை கையில வச்சு லேசா கசக்கி போடுங்க. இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியும் கையில கசக்கி போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 கப் கோதுமை மாவு சேர்க்க போறேன். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். காயில இருக்கும் ஈரத்தன்மையை பொறுத்து மாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க தனியா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. காயில இருக்கும் தண்ணியே போதும். மாவு கையில ஒட்டாம இருக்க 1 டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் ஊற்றி கலந்து விடுங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. காயில இருக்கிற தண்ணியே மாவு பிசைய தேவையான அளவு இருக்கு. மாவு நல்லா ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மாவை தூவி கலந்துடலாம். மாவு பிசைஞ்சு ஊறணும்னு அவசியம் இல்லை. உடனே சின்ன சின்னதா ஈவனா உருண்டையா பிரிச்சு பரோட்டா பண்ணிடலாம். நான் ரொம்ப பெரிய சைஸ்ல பண்ணல, கொஞ்சம் சின்ன சின்னதா தான் பண்ண போறேன். மாவு உருண்டைய கோதுமை மாவுல பிரட்டி சப்பாத்தி தேய்க்கிற கல்லுல வச்சு மெதுவா ஈவனா திரட்டிக்கோங்க. பராத்தா கனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மெலிசாவே இருக்கட்டும். மேல இருக்கிற எக்ஸஸான மாவை தட்டி ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தவாவை சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பராத்தாவை போட்டு மெதுவா குக் பண்ணுங்க. 2 பக்கமும் நல்லா ஈவனா பிரவுனா குக் பண்ணணும். மேல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் வேண்டாமனா நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சொரக்காய் பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் மேல கொஞ்சம் பட்டர், அப்புறம் சைட்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பூண்டு ஊறுகாய், அப்புறம் தயிர் வச்சு சர்வ் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த கிரேவி கூட வேணும்னாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி ஃப்ரெஷ்ஷா சொரக்காய் வாங்கும் போது கண்டிப்பா இந்த பராட்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.